Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் லெட்டிங் கோ. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணேன். ரோட்டில் பேசிகிட்டே இருந்தோம். பேசிகிட்டே இருக்கும்போது எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் ஃப்ரெண்டு அந்த தூரத்தில் வந்தார். வந்த உடனே கணேஷ், நான் அப்புறம் பார்க்குறேன். என்னப்பா? அந்த ஆள் வரான். எந்த ஆள் வரான்? வரான் பாரு. அவர் பேரை சொன்னார். நான் பார்த்தேன், நம்ம ஃப்ரெண்டு தானே. இல்லை இல்லை, நான் அப்புறம் பார்க்குறேன். என்னடா அப்படின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு வந்தார். வந்த உடனே என்னப்பா என்ன சொல்லிட்டு போகிறான்னு. ஒன்றும் இல்லைப்பா, அவசரமாக போகணும்னு சொல்லிட்டு போகிறான். என்னை பார்த்துட்டு தான் போயிருப்பான் அவன். அவசரம் என்ன அவசரம்? ஜாலியாக நின்று கையை பின்னால் கட்டிட்டு சாஞ்சி தோள் மேலே கை போட்டுலாம் பேசின்னு இருக்கான். நான் அங்கேருந்து பார்த்துன்னு தான் வரேன். அவன் பண்ண காரியம் அப்படி என்னை பார்த்த உடனே ஓடுறான் அப்படின்னா எனக்கு ஒரே புதிராக போச்சு. இவன் அவனை பார்த்து ஓடுறான், அவன் என்னடான்னா அவன் பண்ண காரியம் அப்படிங்கிறான். நான் அதுக்கு மேலே பேச விரும்பலை. பிகாஸ் சம்திங் ஹேப்பன் பிட்வீன் தெம். அது ரெண்டு பேருக்குமே எம்பெட்டரிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது யார் மேலே தப்பு யார் நியாயம் இதுன்னா எங்களுடைய ப்ளஷர் ஆஃப் மீட்டிங் போயிடும். ஸோ ஐ டிட் நாட் கொஸ்டின் ஹிம். நான் ஜென்ரலாக பேசிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். கரெக்டாக நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த போன ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணான். என்னப்பா என்ன சொல்கிறான்? ஒன்றும் சொல்லப்பா, அவன் ஜென்ரலாக பேசிட்டு தான், அவ்வளோதான். என்னை பற்றி ஒன்றும் சொல்லலையா? ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு. சொல்லியிருப்பான், அவன் சொல்லாமல் இருக்க மாட்டான், திருடன். என்னப்பா நீ ஒன்று சொல்லலைன்ற நீ இது மாதிரி என்ன காரணம் நீ சொல்லுப்போ. ஏன் அவனை பார்த்தோன்னே நீ போயிட்டேன்? இல்லைப்பா, ஒரு 2 years இருக்கும். எவ்வளோ வருஷம்? 2 years, 2 வருஷம் இருக்கும். அவன் ஒரு விஷயம் பண்ணிட்டான், எனக்கு பிடிக்கல. அதிலிருந்து நான் அவன்கிட்ட பேச்சை நிற்பாட்டிட்டேன், தொடர்பையும் கட் பண்ணிட்டேன். நீ பேச்சை நிற்பாட்டிட்ட, தொடர்பையும் கட் பண்ணிட்ட. தட் இஸ் யூ டிஸ்டன்ஸ் ஹிம். ஆனால் உன்னுடைய மனசில் இன்னைக்கும் நீ அவனை பற்றிய நினைவுகளை வைத்து கொண்டே இருக்கிறாய். அதை நீ எரேஸ் பண்ணவும் இல்லை, ஃபர்கெட் பண்ணவும் இல்லைங்க. அதை மறுபடியும் ரெனியூ பண்ணுறதுனால தான் அவனை பார்த்த உடனே அந்த என்ன உங்களை பிரிச்சதோ அந்த சம்பவம் உனக்கு ஞாபகம் மறுபடியும் உன்னை போட்டு பாடாப்படுத்துது. ஒன்று வச்சுக்கோப்பா, எது நமக்கு பிடிக்கலையோ, எது நமக்கு ஒத்து வரலையோ, யார் நமக்கு பிடிக்கலையோ, யார் நமக்கு ஒத்து வரலையோ அவங்கள விட்டு விலகி போகிறது சந்தோஷம்தான். அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அவங்களுக்கும் திருப்தி, நமக்கும் திருப்தி. ஆனால் நீ மனசில் அதை வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் 2.5 years கிட்டத்தட்ட நீ சொல்கிற அந்த கேப் உன்னை அதை மறக்க அடிச்சிருக்கணும், மறக்க அடிக்கல. ஒன்று வச்சுக்கோ ப்ளீஸ். வாட் எவர் இஸ் டிஸ்டர்பிங் யூ, லெட் கோ. அது மனசுலேருந்து வெளியில் போகிறதுக்கு அலோவ் பண்ணு. அப்படியே மனசை அதை ஞாபகப்படுத்திச்சுனாக்க, இன் வாட் வே ஹீ இஸ் கனெக்டட் டு மீ, இன் வாட் வே am I connected to him. இட் இஸ் ஓவர். வாட் நெக்ஸ்ட் கேளு. இந்த வாட் நெக்ஸ்ட்ன்ற வார்த்தை நம்மளுடைய ப்ரெசன்ஸை உணர்த்துறது, பாஸ்ட்லேருந்து நம்மளை இடம் பெயர வைக்கிறது, ஃப்யூச்சரை பற்றி கூட நினைக்கிறது இல்லை. வாட் நெக்ஸ்ட்னு வரும்பொழுது இப்போ எனக்கு அடுத்தது என்ன, அதை செய், அவ்வளோதான். இப்போ நான் என்ன செய்யணும்? ஸோ இந்த மறக்காமல் இருக்கிறது பாருங்கள், அது மாதிரி ஒரு வேதனை எதுவுமே கிடையாது. இந்த குதிரைக்கெல்லாம் ஒரு புண்ணு ஒன்று பண்ணி வச்சுருப்பான் அந்த கழுத்தில், அதை ஆறாமல் பார்த்துப்பாங்க. ஏன்னா அந்த குதிரை ஓடணும்னா அதில் ஒரு அடி அடிப்பான், உடனே அது வலியில் துடிச்சு ஓடும். அது மாதிரி நாம் எதையுமே மறக்காத அளவுக்கு ஒரு புண்ணை மனசில் வச்சுட்டு அதை தொட்டு 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 பார்த்து வேதனை அடைஞ்சு கொண்டே இருக்கும். இந்த வேதனை வேண்டாத வேதனை. இந்த வேதனை நம்மளுடைய ப்ரெசன்ஸ், அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிற அந்த ஜாய் அதை கொண்டுடும். ஸோ லெட் கோ, லெட் கோ, லெட் காட்னு சொல்லுவாங்க. லெட் கோ. எதுவாக இருந்தாலும் நல்லதே இருந்தால் கூட நாம் அதை நினச்சி இப்போ அது மாதிரி கிடைக்கலையேன்னு வருத்தப்படலாம்.
இந்த ப்ரெசன்ஸில் என்ன இருக்குது அதை நாம் எப்போவுமே செரிஷ் பண்ணணும். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.